கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வந்து நம்மை ஆளுகை செய்யும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் கூட உங்கள் அளவற்ற கிருபையை எங்கள் மேலே ஊற்றினதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நிமிஷத்திலும் கூட தேவ ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்கள் கேட்கக்கூடாத படிக்கு, இந்த வார்த்தைகள் வல்லமைகள் செயல்படக்கூடாத படிக்கு தடை பண்ணுகிறதான எல்லா அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். நீங்கள் பேசுவீராக, பொருட்படுத்தி கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த 90ஆம் சங்கீதம் தாவீது எழுதினது அல்ல, தேவனுடைய மனுஷனாகிய மோசே எழுதின ஒரு அருமையான ஜெபம். அந்த 90ஆம் சங்கீதத்தின் முன்னுரையிலே படித்து பார்க்கும்போது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கும். இந்த மோசே ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அது மட்டும் இல்லை ஒரு ஜெப வீரர். இந்த வேத புத்தகத்தில் உள்ள முதல் 5 ஆகமங்களை அவர் எழுதினவர். 2 முறை சீனாய் மலையில் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனோடு கூட முகமுகமாய் பேசின ஒரு தேவ மனிதர். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வீட்டில் எங்கும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் சாந்த குணம் உள்ளவர் அவர்தான். தேவனோடு அவர் சஞ்சரித்ததுனால அந்த மோசையின் முகம் எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருந்தது. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12 வேதம் இவ்விதமாக சொல்கிறது. மோசையை குறித்து சாட்சி கொடுத்து கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. அப்படியானால் அவருடைய ஜெபமும் மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். 40 நாட்கள் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திர பாதையில் அவங்க நடந்து வந்தபோது அவங்க அடைந்ததான சிறுமை, கடந்து வந்த அவங்க கண்களால் பார்த்த அநேக துன்பங்கள் உண்டு. அநேக சிறுமையின் பாதையிலே அந்த ஜனங்கள் நடந்து வந்ததை மோசே பார்த்தார். அதனால தான் அவர் மனம் உடைந்து விதமாக ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். என்ன சிறுமை அடைந்தாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவங்க கண்களால் பார்க்க வைத்தார். அப்படி இருந்த போதிலும் கூட சிறு சிறு தேவைகள் சந்திக்கப்பட்டதற்கு கொஞ்சம் தாமதமாகும் போது அந்த ஜனங்கள் நன்றியெல்லாம் மறந்து நன்றியுள்ள இருதயம் இல்லாதபடி முறுமுறுப்பாங்க. முறுமுறுக்கும் போது கர்த்தர் அங்கே என்ன செஞ்சிட்டாராம், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். திரும்ப அவங்க சிலருடைய இச்சைனால் அவங்க கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் வாதையை நினைச்சதாராம் அனுப்பினார் என்று வேதத்தில் பார்க்குறோம். சிலரை பூமி தன் வாயை திறந்து விழுங்கி போட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் அக்கினி புறப்பட்டு அநேகரை பட்சித்தது. பெரும்பாலானோர் வனாந்திரத்தில் மடிந்து போனார்கள். 40 வருஷம் முடிய போகிற நேரத்தில் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இது வரையும் கூட நாங்கள் அடைந்த சிறுமைக்கும் நாங்கள்
கண்ட வேதனைகள், அநேக வருடங்கள் நாங்கள் வேதனைக்குள்ளாகவே கடந்து வந்தோம். பல வருடங்கள் நாங்கள் துன்பத்தை அனுபவித்தோம். எந்த மகிழ்ச்சியும் கூட எங்களுக்கு இல்லை. வறண்டு போல ஒரு பாலைவனத்தில் தான் 40 வருடங்கள் நடந்து நடந்து நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். உலக மக்களுக்கு இருந்த எந்த ஒரு வசதியோ சௌகரியமோ எங்களுக்கு இருந்ததில்லை. இனிமேலாவது எங்களை நீங்கள் மகிழ்ச்சி ஆக்கும் அப்படின்னு சொல்லி மோசே மனம் உடைந்து ஜெபிக்கிறாரு. வேறு யாரிடமும் வேறு எவரிடமும் போய் நான் எங்கள் வேதனையை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் தான் எங்களை சிருஷ்டித்தீங்க, நீங்கள் தான் எங்களை உருவாக்கினீங்க, நீங்கள் தான் எங்களை தேடி வந்தீங்க, எங்களை தூக்கி எடுத்தவரும் நீங்கள் தான், உங்கள் மார்போடு எங்களை அணைத்தவரும் நீங்கள் தான், வாக்கு தத்தம் தந்தவரும் நீங்கள் தான். அதனால் எங்களுக்கு ஈடு செய்யுங்க. இத்தனை வருடமும் பட்ட பாடுகளுக்கு நீங்கள் எங்களை அத்தனை வருடத்துக்கு மேலாக எங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மகிழ்ச்சி ஆக்குங்க அப்படி சொல்லி இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்ததாக நம்ம வேதத்தில் நம்ம அறிகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்கள் வாழ்க்கை பிரயாணமோ இப்படி தான் கடந்து இருக்கிறதுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கிங்க. இந்த என் வாழ்க்கையும் கூட இந்த பிரயாணம், வாழ்க்கை பிரயாணம் வறண்டு போன ஒரு வனாந்திரத்தில் தான் நான் நடந்து வந்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நான் பல வருடங்களாக மிகவும் துக்கத்தை நினச்சதேன் நான் அனுபவிக்கிறேன். பலவிதமான பிரச்சனையினால் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கேன். என்னாலும் என் கண்ணீர் தான். ஒரு நாள் கூட கண்ணீர் விடாதபடி அழாமல் அந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எனக்கு மட்டும்தான் இப்படியா என்று அழுது வேதனையோடு கூட நீங்கள் இருந்து கொண்டே இருக்கீங்க. எத்தனை நாளும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டே தான் இருக்கிறேன். எனக்கு இருக்கிற பல வருட வியாதி, பல வருடமாக இருக்கிற பொருளாதார பிரச்சனை, வேலை இல்லாத ஒரு நிலை, வேலையில் இருக்கிற பிரச்சனை, திருமணம் ஆகலை, திருமணம் ஆகியும் பிரிவினின் ஆவி, குழந்தை பாக்கியம் இல்லை, பல வருட வறுமை, பல வருட தரித்திரம், பல வருடமான நிந்தை அவமானம் என்னை பின்தொடர்ந்தே வருகிறது. என் வாழ்க்கையே எனக்கு கசப்பாகி விட்டது. ஆண்டவரே, என்னையும் கூட நீர் திரும்பவும் என்னை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு என்னை சரியாக மகிழ்ச்சி ஆக்குவீங்களா அப்படி சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், அருமையானவர்களே, அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை என்ன செய்வேன், இது வரைக்கும் நீங்கள் கண்ட வேதனைகளையும் பல வருடமாக சகித்த அநேக போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கி அதற்கு சரியாக நான் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏன் தெரியுமா? உங்கள் வேதனைகளை எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். 5 வருடமோ 10 வருடமோ 2 வருடமோ எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நான் கணக்கில் தான் நினச்சிருக்கேன், வைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் வேதனைகளை மட்டும் அல்ல, நீங்கள் பல வருடமாக கர்த்தருக்காக செய்கிற அநேக பிரயாசங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் கையை பிடித்து சொல்கிறாரு, நான் உனக்கு ஒன்றை செய்ய போகிறேன், நான் ஒன்றை செய்து உன்னை நினைச்சுவேன், மகிழ்ச்சியாக்குவேன். ஏன் தெரியுமா? இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்றால் இந்த வசனத்தின்படி உங்களை நடத்துவதற்காக அவர் ஒரு வார்த்தையை தந்துட்டார் அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு கொஞ்சம் தரையில் விழுவது இல்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனைகள், துன்பத்தை கணக்கில் வைத்ததுனால, அவர் மறந்து போகாதபடி இருந்ததுனால பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரு. அது மட்டுமல்ல, கட்டாத வீடு. இதுவரைக்கும் என் ஜனங்கள், இதுவரைக்கும் என் பிள்ளைகள் அநேக சிறுமையை அடைஞ்சிட்டாங்க, அநேக வேதனையை அனுபவிச்சிட்டாங்க, அநேக கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க. இனி வருகிற நாளில் இனிமேலாவது கஷ்டம் இல்லாமல் அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்க கையினால் கட்டாத கட்டின வீடு அந்த தேசத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நடாத திராட்சை தோட்டங்கள், திராட்சை மரங்களெல்லாம் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா! ஒரு செழிப்பை கர்த்தர் வைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா! அருமையானவர்களே, உங்களுக்கும் கூட அப்படித்தான். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் கூட விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னையும் அவ்விதமாக மகிழ்ச்சியாக்கும்பா, என்னையும் நான் அனுபவித்த வேதனைக்கு தகுந்தால சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தை பிடித்து நீங்க கேட்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை அவ்விதமாக வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! யோசேப்பு பாருங்க,
13 வருடம் எகிப்தில் அநேக கஷ்டங்களும் வேதனைகளும் அனுபவித்தார். 30வது வயதில் யோசேப்பு சிறையிருப்பிலிருந்து மாற்றி அவரை அங்கே எழுச்சாராம். அந்த எகிப்தில் ஒரு பெரிய அதிபதியாக அங்கே கர்த்தர் அவர் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தன் வாழ்க்கையில் அனுபவித்த சிறுமைப்பட்ட நாட்களும் அனுபவித்த வருஷங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டேன், முடிந்து போயின. முழு எகிப்தருக்கும் அதிபதியாக மாறினார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 26 சொல்லியிருக்கிறது, யோசேப்பு வாழ்ந்த நாட்கள் 110 வயதில் தான் அவர் மரித்தார். அவர் சிறுமைப்பட்ட காலம் 13 வருஷம்தான். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷங்கள் 80 ஆண்டுகள். அப்போ அதிகமான ஆண்டுகள் தான் அவர் ஆசீர்வாதமாக இருந்த நாட்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கூட நினைக்கிங்க, என் வாழ்நாள் முழுவதும் நான் இப்படி தான் நான் கஷ்டப்படவேனோ என்று சொல்லி. அவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அப்படி நினச்சி நீங்கள் வேதனைப்படாதங்க. யோசேப்பு அவன் 80 ஆண்டுகள் நினச்சிதாரான் சந்தோஷத்தை அனுபவிச்சார். வாழ்நாட்களில் அதிகமான வருஷத்தை நீ மகிழ்ச்சியாலும் நீ ஆசீர்வாதமாகவும் செழிப்பாகவும் வாழுவா என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை. அநேக குடும்பத்தில் பாருங்கள், சந்தோஷங்கிறது இல்லை. சந்தோஷத்தை இழந்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க சந்தோஷம் வறண்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு சந்தோஷத்தை பற்றி நீ என்ன பேசணும். என் பிள்ளைகள் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. எது இருந்தாலும் அவங்க அதை குறித்து சந்தோஷப்படாத படிக்கு துக்க முகத்தோடு இருக்காங்க. அதனால் அந்த வசனத்தை பேச என்று சொன்னார். ஹல்லேலூயா. சரி, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்கிருந்து சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? முதலாவது நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த எருசலேமில் அழுக சத்தம் பல மைல் தூரம் என்ன செய்யுதான் கேட்கப்பட்டது. அவங்க அழுக சத்தம் தான் அங்கேருந்து என்ன செய்யுமா அங்கே கேட்கும். அங்குள்ள பிள்ளைகள் எல்லாருமே அடிக்கப்பட்டார்கள். தேவாலயம் இடிக்கப்பட்டு அங்குள்ள வாசல்கள் சுட்டரிக்கப்பட்ட நிலையில் தான் இருந்துச்சு. அந்த இஸ்ரவேலின் ராஜாவும் அங்கே அடிமையாக்கப்பட்டார். மொத்தத்தில் எல்லாமே இடிந்து தரை மட்டமாக இருந்தது. கர்த்தர் பார்த்தார். ஒரு நெகேமியாவை நினைச்சதாரா அவர் எழுப்பினார். அவர் நினைவு கூர்ந்த அப்படின்னால இந்த இடிந்து கிடக்கிற இந்த எருசலேமை கட்டி எழுப்பணும், அலங்கத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகேமியாக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தூக்கி வைத்தார். நெகேமியாக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியல. அந்த பானபத்திரக்காரனாக இருக்கும்போது அவர் கூட கேட்காரு, நீ துக்கமுகமாக நீ இருக்கா அப்படின்னு சொல்லி. ராஜா கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த காரியத்தெல்லாம் கூட சொல்கிறார், ஏன் துக்கமுகமாக இருக்கணும், அவருக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த நெகேமியாவுடைய உள்ளத்தில் இவரை கொண்டு கட்டினாதான் எருசலேம் என்ன செய்ய முடியும், கட்ட முடியும் அப்படி சொல்லி ஒரு பாரத்தை கொடுத்துருந்தார். பாரத்தை கொடுத்ததுனால அவரால் அவருக்கு அதற்காக அழாமலோ கண்ணீர் வடிக்காமலோ துக்கமாக இருக்க முடியலை. உடனே அவர் சொல்கிறாரு, அவருடைய கண்களை தயவு கிடைக்கும். ஆண்டவரே ஜெபிக்கிறார், உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாரு, நான் அதை கட்டி எழுப்பணும்னு சொல்லி எல்லா வாய்ப்பையும் கர்த்தர் உண்டாக்கி கொடுக்குறாரு. அதனால் பாருங்கள், அந்த ஜனங்கள் இடிந்து கிடக்கிறது என்னைக்கு இனி இப்படி தான் பாழாய் போகும் அப்படி தான் அங்குள்ள மக்கள் நினச்சாங்க. சிறையிருப்பில் அங்கெங்குமா சிதறி இருந்தாங்க. ஆனால் நெகேமியா போனதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு, அந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் தான் அவங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. மகா சந்தோஷம்னா பெரிய பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குனதுனால அவங்க என்ன செய்தாங்க, மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது. அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளைய சந்தோஷப்படுத்தணும்னா கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. உலகத்தில் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை தருவாரானால் அது உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நெகேமியா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும் போது இந்த எருசலேம் ஜனங்கள் சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டாங்க. என்னைக்கு அவங்க சிரித்து
எத்தனையோ வருடமாயிற்று. அப்படிப்பட்ட நிலையில தான் மகா சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். அருமையான நீங்களும் கூட நினைக்கலாம், என் வாழ்க்கையில் சந்தோஷப்படுவதற்கு எதுவுமே இல்லையே, எந்த வாய்ப்புமே இல்லையே, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி தருவேன் என்று சொல்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறே போல மாற்றுகிற உங்களுடைய தகப்பன். நான் உங்களுக்கு இல்லை, ஆனால் நான் சந்தோஷத்தை உண்டாக்கி தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மறுபடியும் நான் உங்களை கட்டுவேன், மறுபடியும் நான் உங்களை கட்டி எழுப்புவேன். நெகேமியாவை கொண்டு நான் மறுபடியும் கட்டி எழுப்பினது போல உங்கள் வாழ்க்கையும் சிதறி பாழாய் கிடைக்கிறது, உங்கள் குடும்பம் சிதறி பாழாய் கிடைக்கிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதறி பாழாய் கிடைக்கிறது. எதெல்லாம் நினைச்சுங்களோ எல்லாமே நீங்கள் நினைத்ததோ இல்லாதபடிக்கு அது ஆப்போசிட்டாக சிதறி கிடைக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அதை கட்டி எழுப்புவேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும். அதனோட அவர் வேதனை நினைச்ச மாட்டார், கூட்டவே மாட்டார். அவருடைய விருப்பமே என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகள் செழிப்பாக இருக்கணும், என் பிள்ளைகள் சௌகரியமாக ஆரோக்கியமாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய ஆசை விருப்பம் அதுதான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அறிவு இருக்கணும். என்ன அறிவுனா, கர்த்தர் தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும், வேறு எதுவுமே என்னை சந்தோஷப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் ஆழத்தில் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்னச்சுவாரா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த இங்கே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அன்னாள் இங்கே சொல்கிற ஒரு வார்த்தை, என் இருதயம் கர்த்தருக்குள்ள கழிவுறுகிறது. அந்த அம்மா போன ஆண்டு வரைக்கும் கூட அவங்க அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பண்டிகைக்கு வரும்போது அவங்க புசியாமலும் சாப்பிடாமலும் அழுது கொண்டே இருப்பாங்க. மிகவும் அழுது கொண்டே இருந்தாங்க. அவங்க சீலோவில் பண்டிகை கொண்டாட வரும்போதெல்லாம் அழுதுகிட்டே தான் வருவாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஆலயத்தில் அழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழுது கொண்டிருந்த அந்த அண்ணாளுடைய தேவை ஒரு குழந்தை வேணும் அப்படி சொல்லி ஆண்டவர் பார்த்தாரு, இவளை எப்படியாலும் சந்தோஷப்படுத்தணும். அவருடைய கணவன் எத்தனையோ முறை இந்த அண்ணாளை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு பல முயற்சிகளை மேற்கொண்டார். எல்லாருக்கும் அந்த பலி செலுத்துதான அந்த உணவை பகிர்ந்து கொடுக்கும்போது அண்ணாளுக்கு 2 மடங்கு கொடுப்பாங்க. அண்ணாள் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கும்போது, ஏன் அழுறா அப்படி சொல்லி கணவன் பாசத்தோடு கேட்பாங்க. நீ எனக்கு 10 குமாரரை காட்டிலும் நீ தான் எனக்கு பெருசு அப்படிலாம் சொன்னால் கூட அந்த அண்ணாளால் சந்தோஷமாக இருக்க முடியலை. ஆண்டவர் பார்த்தாரு, அந்த அண்ணாளின் விருப்பத்தை ஒரு அழகான ஒரு சாமுவேலை கொடுத்து அந்த அண்ணாளை சந்தோஷப்படுத்தினார். அதனால தான் அந்த அண்ணாள் சொல்கிறாங்க, அழுது கொண்டு இருந்த அண்ணாள் தான் என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. அருமையான உங்கள் இருதயம் கூட கர்த்தருக்குள்ளே களி கூறணும் அப்படி சொன்னால் கர்த்தருடைய மகா சந்தோஷத்தை நான் உண்டாக்குவேன், உங்கள் இருதயத்தை களி கூற பண்ணுவேன். ஏதோ ஒரு காரியம், இந்த காரியம் எனக்கு கிடைச்சிட்டுனா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த காரியத்தை உங்களுக்கு நான் நினைச்சுவேன், அந்த நீங்கள் எதை நினைக்கிங்களோ அதை நான் கை கூடி வர பண்ணுவேன். அது எனக்கு எட்டாத உயரம், எத்திராணிக்கு மிஞ்சது, அது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நினைச்சுவேன், எட்டாத உயரமாக இருக்கிற அந்த நான் உனக்கு தருவேன், அதை தந்து நான் உன்னை நினைச்சுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எதெல்லாம் உனக்கு இல்லைன்னு நினைக்கியோ அதை நான் உனக்கு நினைச்சுவேன், கைகூடி வர பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மோசே மாமா எத்ரோ பாருங்கள், யாத்ராகம் 18ஆம் அதிகாரம் 9-10 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடைச்சிது. எப்படின்னா, கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் பல நன்மைகளை குறித்து அவர் கேள்விப்பட்டதுனால, பிரமிக்கத்தக்க அதிசயங்களை அவர் செய்தபடினால நல்ல செய்தியை கேட்டு அவர் என்னச்சுதாரா அந்த மோசையின் மாமனாகிய எத்ரோ சந்தோஷப்பட்டார். அதே போல அங்கே எஸ்தரில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூத ஜனங்களை எப்படியாலும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அங்கே எத்தனம் பண்ணி அது என்றைக்கு சாவு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. என்னைக்கு சாவு அப்படி சொல்லி ராஜா கையெழுத்து போட்டாரோ அன்றைக்கு தான் யூத ஜனங்களுக்கு விடுதலை நாளாக மாறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே எஸ்தரை சந்தோஷப்படுத்தினார், யூத ஜனங்களை சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு கூட என்னுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன், உன் குடும்பத்தையும் நான் சந்தோஷப்படுத்துவேன். உன் குடும்பத்துக்குள்ளே ஆடல் பாடல் சத்தம் வரும். நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ளே ரட்சிப்பின் கெம்பர சத்தம் தான் உண்டாகணும். அங்கே சண்டையின் சத்தம், பிரிவினின் சத்தம், வேண்டாத சத்தம் எழும்பவே கூடாது. இந்த ஆண்டில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளே ஆடல் பாடல் சத்தம், துதி சத்தம், பாடல் சத்தம், சந்தோஷ சத்தம் தான் கேட்கும். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2வது பாருங்க, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது
அழுதபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது வாசிக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் நினச்சிதாங்க அழுதாங்க. உடனே நெகேமியாவும் எஸ்ரா அங்குள்ள லேவியரும் சகல அழுது கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம், அது மட்டுமல்ல சந்தோஷத்தை கொண்டாடுங்கள், நீங்கள் விசாரப்படவும் வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் துக்கப்பட வேண்டாம். இதை வாசித்து பார்க்கும்போது நீங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க தான் செய்யணும். நீங்கள் ஏன் துக்கப்படுதீங்க? நீங்கள் அழவும் வேண்டாம், இது சந்தோஷத்தை கொண்டாடுகிற ஒரு நாள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதான் உங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கும்போது கர்த்தர் நெகேமியாவை எழுப்பினார். எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. அங்கே கட்டி முடிக்கப்பட்ட அலங்கத்தை ஆண்டவர் என்னெல்லாம் உதவி செய்தார், எப்படி நடத்தினார், எப்படி ஆலோசனை கொடுத்தாரு, எப்படி உற்சாகப்படுத்தினார் அப்படி சொல்லி வாசித்து காட்டும்போது தான் ஜனங்கள் நினைச்சுதாங்க ரொம்பவே அழுதாங்க. அப்போ தான் நீங்கள் யாரும் நினைச்ச வேண்டாம், அழ வேண்டாம் அப்படின்னு. அப்போ அருமையானவர்களே, நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டே இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், நீங்கள் விசாரப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. முதலாவது சந்தோஷம் எங்கேருந்து வரும்னு பார்த்தோம், தேவன் தான் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்த முடியும். இரண்டாவது எப்படின்னா, நமக்குள்ளே நாம் தான் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக வச்சுக்கிடணும். பாருங்கள், சில விசுவாசிகள் கஷ்டப்படும் போதும் அழுவாங்க, நல்லா இருக்கும் போதும் அழுவாங்க. இந்த தொட்டால் சுருங்கி செடியை என்ன பார்த்தோம்னா, அதை தொட்ட உடனே அது என்ன செஞ்சிடும், அப்படி சுருங்கிடும். அப்படி இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டு செய்த நன்மைகளை நன்றி சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, சந்தோஷப்படணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு நீங்கள் அழகான ஒரு வீடு வேணும்னா ஒரு வீடு கட்டி தந்திருப்பார். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் துக்கத்தோடு நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டு தருகிற ஒரு ஆசீர்வாதத்தை அது சந்தோஷமாக சுதந்திரிப்பதும் துக்கமாக சுதந்திரிப்பதும் உங்கள் கையில் தான் நினைச்சது இருக்குது. சில சொல்கிறீங்க, இந்த வருஷத்தின் ஆரம்பமே எனக்கு என்னச்சல சரியாகவே இல்லை அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான், ஒவ்வொரு நாளும் வியாதி தான், ஒவ்வொரு நாளும் கவலை தான், அப்படிதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு என்ன செய்யுமா, சம்பூரணமாக இருக்கும். இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், அந்த வார்த்தையை பேசுகிறது எனக்கு தான்ப்பா, உங்களை தான் நான் நம்புவேன். என் வாழ்க்கையை இதுவரையும் எதுவுமே எனக்கு சந்தோஷம் தரலையாப்பா, உங்களை பார்த்து தான் நம்புகிறேன், நீங்கள் இந்த ஆண்டு என்னை சந்தோஷப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதுறாரு, ஒரு சிறைச்சாலை எந்த தவறு செய்யாதபடி இருக்கிற ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பவுல் எழுதுறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்லி திரும்ப அதை எழுச்சாராம் நமக்கு அவர் எழுதி வச்சிருக்காரு. ஏனென்றால் அந்த சிறைச்சாலை அவருடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியலை, அந்த சிறைச்சாலை அவருடைய சந்தோஷத்தால் இழந்து போக இல்லை. அவர் சந்தோஷமாகவே இருந்தார். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அவர் சந்தோஷமாக இருந்ததுனால தான் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அப்படி எழுத முடிந்திருக்கு. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாருங்கள், நீங்கள் எப்பவும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி போல நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அதுதான் உங்களுக்கு என்னச்சது ஒரு பலன் வரும். நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, பலன் உள்ளவர்களாக இருக்க முடியாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு
கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம். அந்த பிள்ளை அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக அதை அனுபவிச்சுன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பொருளை அந்த பிள்ளை அதை மிகவும் அது ஒரு அலட்சியமாக அதை சந்தோஷம் இல்லாமல் ஒரு துக்க முகத்தோடு கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் நமக்காக நீங்கள் அநேக நேரம் ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டி தாங்க அப்படி சொல்லி கேட்பீங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கட்டி அழகான வீடை கட்டி தந்திருப்பார். நீங்கள் அந்த வீட்டை குறித்து சந்தோஷப்படாமல் அதுக்கு எனக்கு ஒரு கார் வாங்கி தாங்க, ஆண்டவர் ஒரு காரை வாங்கி தந்திருப்பார். அந்த காரை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலை, சந்தோஷம் இல்லை பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு தந்தாருன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத என்ன செய்யணும், அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சில கிறிஸ்தவங்க பக்கத்தில் இருக்கிற சிலரை சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம், சோகமுகமாக அழ வச்சிடலாம். ஆனால் சந்தோஷப்படுத்தணுன்னா அது ரொம்பவே கஷ்டம். 5 நிமிடத்தில் அவங்கள அழ வச்சிடலாம். ஆனால் சந்தோஷமாக நினைச்ச முடியாது, வைக்க முடியாது. அன்னே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஆவியை எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கும் ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஆவியை என்ன செய்யுங்க தாங்க. எங்கள் கண்களை மூடி தேவமனுமா ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக நீர் எங்களை மகிழ்ச்சியாக்க போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையே கண்ணீராக தானே இருக்கிறது, நான் வேதனையோடு தானே இருக்கிறேன், பல வருடமாக இப்படி தானே நான் இருக்கிறேன், இதுதான் என் வாழ்க்கையா அப்படிலாம் நீங்கள் நினச்சி பார்க்கீங்க. அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு சந்தோஷமே இல்லையா, நான் எப்போதும் துக்கமாக மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் துக்கத்தை நான் நினைச்சுவேன் சந்தோஷமாக நான் மாற்றுவேன். நேற்று மீண்டும் என்றும் மாறாத ஒரு கர்த்தர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரோட கண்களை மூடி ஆண்டவரே இப்போது கூட தேவ ஆவியானவரை எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்க என்று சொல்லி கேளுங்க. ஆவியானவரை கடந்து வாங்க, ஆவியானவரை உலாவுங்க. ஆண்டவரை உங்கள் பிரசனத்தை நாங்கள் உணரும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த டிவிக்கு முன்னால் ஒரு துக்க முகத்தோடு கூட அழுது கொண்டு தானே இருந்தீங்க. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், அருமையான சகோதரியே, இனி நீ அழ வேண்டாம், நீ சோரம் போக வேண்டாம், நீ சந்தோஷமாயிரு, நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் ஆமென் உனக்கு ஒரு பலனை தரும். ஏன் உன் சரீரத்துக்குள்ள இவ்வளோ ஒரு பலம் வேணும், இவ்வளோ ஒரு வியாதி என்றால் நீ ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு கூட இருதயத்தை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். உன் இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். உன் வாழ்க்கையில் எட்ட முடியாத காரியத்தை, உன் திராணிக்கு மிஞ்சின காரியத்தை உனக்கு நான் செய்து உன்னை மகிழ வைப்பேன். ஹல்லேலூயா. நீ எப்பொழுது என்னென்னக்கு கூப்பிடுகிறபடினால ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் நீ கூப்பிடுகிறாயோ அப்போதெல்லாம் நான் உனக்கு பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலே என்று சொல்லக்கூடாது. கமாச்சு ஓரி சபா ஒவ்வொரு நிமிஷமும் கூட ஏசப்பா என்று சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையை நான் கேட்டு அவ்வப்போது உனக்கு பதிலை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு விசேஷத்தை பாதுகாப்பேன் உனக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். தேவ தூதர்களை உன் குடும்பத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்தவித பொல்லாத ஆவியும் உன்னை தொட முடியாத படிக்க நான் வேலை அடைத்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ சிறுமையை கண்ட நாட்கள் போதும், எல்லாம் முடிவடைந்து விட்டது. இது வரைக்கப்பட்ட சிறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது. தேங்க்யூ ஜீசஸ். யோசேப்புடைய வாழ்க்கையில் 13 வருடம் சிறுமையை கண்டு வேதனையை அனுபவித்த அந்த சிறையிருப்பின் வாழ்க்கையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல அருமையான மகனே, தேங்க்யூ ஜீசஸ். உன் வாழ்க்கையில இது வரைக்கும் கண்ட நிந்த அவமான சிறுமை எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். கரந்தட்டி நன்றி சொல்லி ரீ கமாச்சு ஓரி ஷபா லீமா சோரி கவாம். அநேகருடைய பார்வையில நீ நல்ல ஒரு மனிதன் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அந்தரங்க ஜீவியத்தில் எத்தனையோ விதமான பாவம் கர்த்தருக்கு அது அருவருப்பானது. இப்பொழுதே தேவ ஆவியானவர் உன்னை அன்போடு கூப்பிடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அன்பு மகனே, திரும்பவும் நீ மறுபடியும் என் சமூகத்துக்கு வா, உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன், உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன். இது வரைக்கும் கண்ட துன்பம், இது வரைக்கும் கண்ட கடன் பிரச்சனை, இது வரைக்கும் கண்ட வியாதி, இது வரைக்கும் நீ கண்டு கொண்டு இருக்கிறதான வறுமை தரித்திரம் எல்லாவற்றையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு நீக்கி விட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. குடும்பத்துக்கு விரோதமாக எடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை இப்போதே அழித்து கொண்டு இருக்கிறேன். மகிழ்ந்து
மகிழ்ந்து கலிகூறி சந்தோஷப்படு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லா பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதை வெளியேற்றி கொண்டிருக்கிறேன். ஐயோ, என் மகன் ஐயா குடித்து வெறித்து மனம் போல அறிந்து கொண்டு இருக்கானே, என் கணவரும் அவ்விதமாக இருந்து கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறாய். எத்தனை வருடமாக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கப்பா, எனக்கு ஒரு பதிலை தாங்கப்பா, இப்படிப்பட்ட சந்தோஷம் எனக்கு வேணப்பான்னு சொல்லி கேட்கீங்க. நன்றி ஆண்டவரே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட தேவனே, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.